ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து 4வது கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்ம இதுக்கப்புறம் நம்ம டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு. இங்கே என்ன இருக்குது? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். உரை எழுதியவர் முதலில் திருக்குறளுக்கு மணக்குடவர். ஸோ இந்த சரியான தொடர் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை படிக்கும் போதே உங்களுக்கு அந்த கரெக்டான மீனிங் எது தருதுன்றது உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? அதனால் இதில் நான் நேரன்றது அதிகமாக நான் ஒதுக்க விரும்பலை. ஸோ இதுக்கு ஆன்சர் இது தான். அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். மீதி எந்த ஆப்ஷனை படித்தாலும் உங்களுக்கு கரெக்டான மீனிங் தராது. ஸோ உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இது தான். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். ஓகேங்களா? குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். மற்ற எதுவுமே நமக்கு மீனிங் தராது. அதனால் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல், இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுக்குறதுன்றது நீங்களாகவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதை நம்ம வந்து கண்டென்ட் டேட்டா படித்து தான் நம்ம வந்து இதை ஸ்கோர் பண்ணணும் கிடையாது. இது நம்ம நாலேஜ் வச்சு நம்ம வந்து ஓகே இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஆடு இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது ஆப்ஷன் பாருங்கள், ஆட்டுக்கூட்டம். ஆட்டுக்கூட்டம் வருமா அப்படின்னாக்கா வராது. மக்கள் கூட்டம், மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை என்பதுதான் சரி. ஓகேங்களா? அடுத்தது ஆ நிறை. ஓகேங்களா? ஆ நிறைன்னு தான் சொல்லுவோம், ஆட்டு நிறை கிடையாது. ஓகேங்களா? பசுகளுடைய இதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம், ஆ நிறை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஸோ மாடு கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷனில் வந்து மாட்டு மந்தை, மாட்டு கூட்டம், மாட்டு பண்ணை, மாடுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூட்டம்ன்றது மக்களுக்கு மட்டும்தான் கூட்டம் அப்படின்றது வரும். அடுத்தது மாட்டு பண்ணை வருமானாக்கா வராது. பால் பண்ணை அப்படின்னு வேணால் சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்ன வரும்? மாட்டு மந்தை என்பது தான் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் மாட்டு மந்தை என்பது தான் சரியானது. அடுத்தது நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதற்கான பொருள் என்ன? நிறுத்துதல். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 222 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நிரல் நிறை அணி. நிரல் என்பதற்கான சொற்பொருள் என்ன அப்படின்னாக்கா வரிசை, நிறை அப்படின்னாக்கா நிறுத்துதல் ஆகும். சரிங்களா? இது நமக்கு 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 222 இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ நிரல் அப்படின்னாக்கா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா வரிசை, நிறை என்பதற்கான சொற்பொருள் என்ன அப்படின்னாக்கா நிறுத்துதல். ஓகேங்களா? இதை தான் நமக்கு அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிரல் நிறை அணி, இதில் நிறை என்பதன் பொருள் என்ன? நிறுத்துதல் ஆகும். அடுத்தது பாருங்கள், எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காகும் பொழுது எவ்வாறு அமையும்? ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்கில் எப்படி கேட்போம்? எங்கே நிற்கிற அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் எழுதுகிறப்ப எங்கே நிற்கிறாய் அப்படின்னு தான் எழுதுவோம். சரிங்களா? எங்கே நிற்கிறாய் என்பதை எழுத்து வழக்கில் எழுதுறது. ஸோ இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றதும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? வேற்றுமை உருபு. ஏன் அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது? கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருபு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அது என்ற 6ஆம் வேற்றுமை உருபு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக போட முடியும்? வேற்றுமை உருபு தெரியணும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. ஓகேங்களா? 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், ஆண், ஒடு, ஓடு. இதெல்லாம் நமக்கு 3ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு கூ. 5ஆம் வேற்றுமை உருபு இல்லு, இன்னு, இருந்து. இதெல்லாம் நமக்கு 5ஆம் வேற்றுமை உருபு. 6ஆம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த வேற்றுமை உருபுகள். இதெல்லாம் வேற்றுமை உருபு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஓகே இந்த இடத்துல வந்து அறிஞருக்கு நூல், அப்போ 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது 4ஆம் வேற்றுமை தொடர். அறிஞரது நூல் 6ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது 6ஆம் வேற்றுமை தொடர். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம்? 6ஆம் வேற்றுமை தொடர். சரிங்களா? ஸோ ஓகேங்க, நார்மலாகவே வந்து நமக்கு வந்து வல்லினம் வர மாதிரி இல்லை, ஆனால் போட தேவையில்லை. சரிங்களா? ஓகே, நம்ம 2, 4 வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கேயே நம்ம வந்து போடலை அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்குது? நூல் அப்படின்னு தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து அழுத்தி சொல்லலை, அறிஞருக்கு நூல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அழுத்தி சொன்னால் மட்டும் தான் அந்த இடத்துல வல்லினம் போடணும். கரெக்டுங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்றது நம்ம படிச்சிட்டோம். 6ஆம் வேற்றுமை
தொடரில் வல்லினம் என்பது வராது. ஓகேங்களா, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதுங்களா, சந்திப்பிழைன்ற கான்செப்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒரு இதை பார்க்குறப்ப அப்படியே அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு படித்த விஷயன்றதை நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இங்கே வந்து சரியான இணை கேட்குறாங்களா. ஸோ சரியான இணை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுங்க பாருங்கள், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா காப்பிய இலக்கியம். சரி, நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், லிட்ரேச்சர் அப்படின்னாலே வந்து இலக்கியம், கரெக்டுங்களா. ஸோ கிளாசிக்கல் அப்படின்னாக்கா செவ்விலக்கியம், எபிக் அப்படின்னாக்கா காப்பியம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஏன்ஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா வட்டார இலக்கியம். ஓகேங்களா. ஸோ எதுக்கு என்ன ஆன்சர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. இரிகேஷனும் நிலப்பகுதி கொடுத்துருங்க. ஆனால் இரிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா பாசனம். கான்சுலேட்னா துணை தூதரகம், சரியானது ஒன்று. டெரிட்டோரி அப்படின்னாக்கா நிலப்பகுதி. டெரிட்டோரி அப்படின்னாக்கா என்னது, நிலப்பகுதி. கில்டுனா தான் வணிக குழு. சரிங்களா ஆஃபீஸர். ஸோ சரியான இணை எதுனாக்கா கான்சுலேட் தான். கான்சுலேட் அப்படின்னாக்கா துணை தூதரகம். இரிகேஷன்னா பாசனம். டெரிட்டரி அப்படின்னாக்கா நிலப்பகுதி. கில்டு அப்படின்னாக்கா வணிக குழு. கூற்று காரணம் சரியா தவறா. மொழியானது காலத்திற்கேற்ப மாறுகிறது. ஓகேங்களா, கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். ஆமாங்களா. ஸோ எழுத்து மொழின்றது எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து அது வந்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படியானாக்கா கிடையாது. ஏன்னா எந்த மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னாக்கா பேச்சு மொழி. ஸோ பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பேச்சு மொழி சிறப்பாக அமைவதற்கு குரல் ஏற்றத்தாழ்வு என்பது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. சரிங்களா. ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அந்த பேசுகிற விஷயன்றது சிறப்பாக அமையறதுக்கு அந்த குரல் ஏற்றத்தாழ்வு என்பது கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 3 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரியான ஒன்று. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் சரியாக தவறாம். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படும். ஸோ பெயரெச்சம் என்பது 2 வகைப்படும். சரிங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 8th நியூ புக்கில் ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் 63 இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எச்சம் அப்படி சொல்லிட்டு இருக்குமா. ஸோ எச்சம் அப்படின்றது பெயரெச்சம் வினையச்சம் சொல்லிட்டு 2 வகைப்படும். எச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நின்றுச்சு அப்படின்னாக்கா அதுதான் எச்சம் சொல்லுவோம். அது வந்து பெயரெச்சம் வினையச்சம் சொல்லிட்டு 2 வகைப்படும். இப்போ பெயரெச்சம்ன்றது என்ன அப்படின்னாக்கா இப்போது படித்த என்ன அப்படின்ற ஒரு எஞ்சி நிற்கின்ற ஒரு சொல், அதாவது முற்று பெறாத ஒரு சொல் வந்து மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சமாகும். அப்போ படித்த மாணவன். சரிங்களா. ஸோ ஒரு முற்று பெறாத ஒரு வினை சொல், கரெக்டுங்களா, அது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அது பெயரெச்சமாகும். படித்த பள்ளி பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம். ஓகேங்களா. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சமாகும். பெயரெச்சம் என்பது 3 காலத்திலும் வரும். சரிங்களா. பெயரெச்சம் அப்படின்றது 3 காலத்திலும் வரும். அதாவது இப்போது பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்ற மாதிரி இது 3 காலத்துக்கும் நமக்கு பொருந்தும் ஆகும். சரிங்களா. ஸோ பெயரெச்சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பெயரெச்சம் சொல்லிட்டு 2 வகைப்படும். பெயரெச்சமானது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பெயரெச்சம் சொல்லிட்டு 2 வகைப்படும். சரிங்களா. ஸோ தெரிநிலை பெயரெச்சம் என்பது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும். ஆனால் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றது அது வந்து செயலியோ காலத்தை தெளிவாக காட்டாமல் அந்த பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது தான் வந்து குறிப்பு பெயரெச்சம் ஆகும். நமக்கு இங்கே கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். ஆமாம் பார்த்தோம். அடுத்தது பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். கரெக்டு. பெயரெச்சம் 2 வகைப்படும். அவை தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் சொல்லிட்டு 2 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதில் கூற்று காரணம் சரியாக தவற கேட்குறாங்க. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்றும் போற்றப்படுகின்றார். இவர் நேர்பெயர் சுப்புரத்தினம். சரிங்களா. ஸோ தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உணவு, அது வந்து கவிஞர் காசி ஆனந்தன் வருவார். ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குமா. இந்த பாடல் பாடுறது யார், பாரதிதாசன் பாடியிருப்பார். இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேங்களா. ஸோ கூற்று 1, 2, 3 சரியான உள்ளது. அடுத்தது குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு.
இந்த குறிநெடில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்கான்றது நல்லா படிச்சிக்கலாம். உங்களுக்கு இதை தாண்டி நான் வந்து நிறைய கண்டென்ட்ன்றது நான் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அது ரெடி ஆனதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோன்றதை அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ பணம் அப்படின்றது பருமை. அதே வந்து பானம் அப்படின்னாக்கா பானகம். சரிங்களா? ஸோ பானகம் குடிப்போம் சொல்லுவோமா, அந்த பானம்னா பானகத்தை குறிக்கின்றது, பணம் அப்படின்னாக்கா பருமையை குறிக்கின்றது. சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் பிரிண்டட்ன்றது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது கொஸ்டின் பேப்பர்லேயே சாஃப்ட் காப்பிலே கொஞ்சம் வந்து லைட்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா? குறில் நெடில் வேறுபாடு கண் கான். ஸோ கண் அப்படின்றது ஒரு உறுப்பு, கான் அப்படின்னாக்கா காட்சி. சரிங்களா? கண்ணா உறுப்பு, கான் அப்படின்னாக்கா காட்சி. அடுத்தது இரு பொருள் தருக. ஓகேங்களா? ஸோ இந்த இரு பொருள் தருகலாம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கலை அப்படின்றதுக்கு வந்து பயிருடன் வளர்கின்ற ஒரு புல் பூண்டு, அதாவது தேவையில்லாத செடியெல்லாம் வளரும் பார்த்தீங்களா, அதை வந்து களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோமா. அடுத்தது கலைனா அழகு. இந்த கலை என்பதற்கான அழகுன்றது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா பார்க்க கலையாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் கலைனா அழகு. என்ன கலை யூஸ் பண்ணணும், பெரிய லா யூஸ் பண்ணணும். அடுத்தது இருபொருள் தருக. ஆழி. ஆழினா கடல், மோதிரம். நான் சொன்னேன்னா, ஸோ ஆழி என்பதற்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னாக்கா, தேர் சக்கரம். ஆழினா சக்கரம். ஓகேங்களா? அடுத்தது மோதிரம், கடல் என்ற பொருள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இருபொருள் தருக. படி. படி அப்படின்றது வந்து படித்தல் சொல்லலாம், வீட்டோடைய படி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது பொருள் தருதா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. ஸோ இது மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டான மீனிங்கில் இருக்குது. ஸோ படித்தல் என்ற ஒரு பொருளையும் வீட்டின் படிக்கட்டு அதையும் குறிக்கின்றது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். இந்த வலசை போதல் என்பது எங்கே யூஸ் பண்ணலாம், பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு லெசனில் நம்ம வந்து படிச்சிருப்போம், இந்த வார்த்தைகள்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டேட்டான்றது உங்களுக்கு ஃபெமிலியரான ஒன்று தான். அதனால தான் நான் வந்து எல்லா டேட்டாவும் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எடுத்து வச்சு நான் காமிக்காமல் இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ பாடகரின் முகம் வெட்கத்தில் என்ன வரணும், சிவந்து விட்டதுன்னு வரணும். பாடகரின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டதுன்னு வரணும். வானத்தின் நிறம் கருப்புன்னாக்கா கிடையாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நீல நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. அப்பாவிகளின் மனம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெள்ளையாக இருக்கும். அதாவது அந்த நிறத்தின் பேஸ் பண்ணி வார்த்தைகள் வந்து நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். வெயிலில் அலையாதே, இங்கே உடல் கருத்து விடும், அப்போ கருப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து ஈர்ப்புடன் எழுத பழகுதல் ஆகும். அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு உணவு வகைகளும் ஒரு உணவு சமைக்கும் முறைகளும் வந்து இது பண்ணுறோமோ, அதுபோல் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து ஈர்ப்புடன் எழுத பழகுதல் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. நான் இந்த இணைப்பு சொல் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுன்றது ஒரு ஃபேக்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து ஆகியால் இருக்கான்னு பாருங்கள். ஆகியால் இருந்தால் அதை போடுங்க. அது இல்லைன்னா, ஆகியால் இல்லாமல் அதனால் இருந்துச்சுனாக்கா அதனால் அப்படின்றத போடுங்க. ஓகேங்களா? நான் இது நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இணைப்பு சொல் டாபிக் நடத்தும்போது சொல்லியிருந்தேன். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது என்பது வந்து ரியல் ஃபேக்ட்டு. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா மாற்றமே ஏற்படாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வர இடத்துல வந்து ஆகியால் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் அதனால் அப்படின்றது மட்டும் இருந்துச்சுனாக்கா ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து அதனால் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதனால் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகையால் அதனால் இரண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த இடத்துல இது தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸும் கிடையாது. நம்ம ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்து இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். எனவே, ஏனெனில், இல்லை என்றால், மேலும். இங்கே என்ன இருக்க, துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேசணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்தது பாருங்கள், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஸோ நிலங்களை டேஷ் வகையாக பிரித்தனர். இங்கே என்னது, வகைகள். அப்போ வகைகள்னால என்னது, கவுண்டிங்கா. அப்போ கவுண்டிங் வரப்போ நம்ம என்ன வினா சொல் யூஸ் பண்ணோம்னாக்கா எத்தனை, இத்தனை. ஓகேங்களா? எத்தனை அப்படின்றத யூஸ் பண்ணணுமே. அப்போ நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்னு தான் கரெக்டு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. ஓகேங்களா? ஸோ கொங்கு நாட்டில் பாயும் ஆறு மட்டும் இருந்துச்சுனாக்கா கொங்கு நாட்டில் பாயும் ஆறு எது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒருமை, அப்போ ஒருமையான கேள்வி யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆறுகள் சொல்கிறாங்க. அப்போ நிறைய ஆறுகள் கேட்குறாங்க.
அப்போ இங்கே பன்மையாக இருக்கிற வினா வார்த்தை என்னன்னாக்கா யாவை தான். அப்போ இதை தான் யூஸ் பண்ணணும். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? ஓகேங்களா. ஸோ பொற்காலம்ன்றது ஒரு ஒருமை. அப்போ ஒருமையான வினா என்ன, வினாய் வார்த்தைன்றது எது தான். ஸோ செப்பு திருமணிகள் பொற்காலம் எது என்பதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. ஸோ நேற்று சென்றோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு இறந்த காலம் அப்படின்றது மென்ஷன் ஆகுது. பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவல்லன். ஸோ கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்தவன் அப்படின்னாக்கா இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது. நல்லா மழை பெஞ்சதுப்பா. அப்போ அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க, இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை இந்த மாதிரி சொற்கள் இருக்குது. இதில் நமக்கு எந்த சொற்களை சேர்த்துனாக்கா சரியான ஒரு சொல் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஆப்ஷனே பாருங்களேன். விலங்கு மணி, மேகலை விளக்கு, மணி மேகலை, விண் விலங்குன்னு இருக்குது. ஸோ மணி மேகலை அப்படின்றது ஒரு சரியான சொல்லுங்களா. அப்போ ஆன்சர் இதுதான். இங்கே கொடுத்துருக்கிற சொல்களில் எந்த சொற்களை இணைத்தே நமக்கு வந்து சரியான சொல் அமையுதுன்னு கேட்குறாங்க. அப்போ மணி மேகலை என்பது சரியாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. அப்போ எதிர்த்தாப்புலன்றது எப்படி எதெல்லாம், எதிர்த்தாப்பில் அப்படின்னாக்கா எதிரில். ஒரு டீ அப்படின்னாக்கா தேநீர். ஸ்டால் அப்படின்னாக்கா கடை. இருக்குதுன்னு இருக்கா. அப்போ இருக்கிறது அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேறு ஏதாவது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கானாக்கா கிடையாது. இருக்குது, இருந்தது, இருக்கும் அப்படிலாம் இருக்குது. ஸோ எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. டீ என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன அப்படின்னாக்கா தேநீர். ஓகேங்களா. அதே மாதிரி காஃபி அப்படின்னாக்கா தமிழ் சொல்லாக்கம் என்ன அப்படின்னாக்கா குழம்பி. அடுத்து என்ன சொல்லலாம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டால் அப்படின்னாக்கா தமிழில் என்ன அப்படின்னாக்கா கடை. அதாவது எழுதுகிறப்ப இப்படி தான் எழுதுவோம் நம்ம. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஸோ எதிரில், எதிர்த்தாப்புலன்றத எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். நம்ம எப்படி பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், தம்பி நீ எங்கே இருக்கிற, எங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்போம். ஆனால் எழுதுகிறப்ப நீ எங்கே நிற்கின்றாய். ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷனும் படித்து பாருங்களேன். தம்பி நீ எங்கே நிற்கிற இது வராது. தம்பி நீ எங்கே நிற்கிற, ஓகேங்களா, இதுவும் வராது. தம்பி நீ எங்கே இருக்க வருமா, வராது. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஒரு எழுத்து வழக்காக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிதல். செழியன் துணிக்கடைக்கு சென்றான். இது நார்மலாக ஒரு சென்டென்ஸு. அதை அப்படியே நார்மலாக எழுதிட்டு கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் அப்படின்றது பாருங்கள். காவினேம் கலனே, சுருக்கினேம் கலப்பை. இங்கே பாருங்கள். மூன்றாம் காலம் போல் ஒன்று. இங்கே மூன்றாம் பக்கத்தில் கம்மா வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா மூன்றாம் காலம் சொல்லிட்டாங்க. அது எப்படி வந்து கம்மா வரும். ஏன்னா இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தைலாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தரது தான். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு. ஸோ சாலை பக்கத்தில் கம்மா வருமானா வராது. எத்திசையிலும் சோறு தட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வாக்கியம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு வினா வாக்கியம் மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வராது அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இங்கே பாருங்கள். தமிழ் காவியங்களை இக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. கம்மா ஒன்று கொடுத்துருக்காங்க, வராது. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இங்கே எதுலேயுமே நமக்கு இரட்டை மேல்கோர் குறி வரல. ஆனால் இங்கே வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, திருவிக்கான்றவர் ஒருத்தவர் மாணவர்களிடம் ரெண்டாவதுக்கு ஏதோ இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறாங்கன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ 3 நபர்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் திருவிக்கா மாணவர்களிடம். ஸோ திருவிக்கான்றது ஒருத்தவங்க, மாணவர்கள்ன்றவங்க இன்னொருத்த ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவங்க 2 பேர் பற்றி நான் சொல்கிறேன். யார், நான் வந்து ஒரு 3rd third person சொல்கிறேன் அப்படின்னு வரப்போ அவர் யார் ஃபஸ்ட் பர்சன் என்ன சொன்னாரோ அது அவர் சொன்ன விஷயத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன், இரட்டை மேற்கோள் குறி போட்டு எழுதுங்கன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த இரட்டை மேற்கோள் குறி போடுறப்ப அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கம்மா வரணும்னு சொன்னேன். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் திருவிக்கா. ஸோ ஆக்சுவலி ஒரு பேர் என்ன,
திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ அந்த பேரை ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறப்ப, அதாவது திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார், அதுதான் அவருடைய ஃபுல் ஃபார்மு. அதை ஷார்ட்டாக எழுதுகிறப்ப நம்ம வந்து டாட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோமா. ஓகே, அடுத்தது ஸோ இந்த தமிழ் காவியங்களை படியுங்கள், ஓகேங்களா, முக்கார் புள்ளி இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். யதார்த்தம். யதார்த்தம் அப்படின்னாக்கா இயல்பு, யதார்த்தமாக பேசணும், இயல்பாக பேசணும், யதார்த்தமாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. ஊர் பெயர்களின் மறு. கோயம்புத்தூர் எப்படி எதெல்லாம் கோவை, கும்பகோணம் எப்படி எதெல்லாம் குடந்தை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். நீவு அப்படின்றது ஒரு பிறமொழி சொல். நம்ம தமிழ்ச்சொல் எப்படி சொல்லணும்னாக்கா நீ. அப்போது நீவு என்பது பிறமொழி சொற்களில் நீ என்பதை நீவுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது நம்ம தமிழில் வந்து நீ அப்படின்னு எழுதுவோம். அடுத்து வருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. ஸோ டு லுக்கப், லூட் மியூசிக், சேம்பர், ரோட், இதெல்லாம் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, இங்கே பாருங்கள், பாரதிதாசனுடைய ஒரு பாடல் இருக்குங்களா, யாழிசை அப்படின்ற மாதிரி. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினான் நீதிநூல் திரட்டையே அப்படின்னு இருக்குங்களா. இந்த பாரதிதாசனுடைய இந்த பாடலை கவிஞர் தேசினின்றவங்க இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண வார்த்தையை நமக்கு இங்கே கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து இதுக்கான தமிழாக்கம் என்னன்ற மாதிரி நமக்கு வந்து இப்படியே தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், லூட் மியூசிக்னாக்கா யாழிசை, ஓகேங்களா. சேம்பர் அப்படின்னாக்கா ஸோ அறையிலேருந்து அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்களா. டு லுக்கப் அப்படின்னாக்கா பார்க்கறது, சரிங்களா. டு லுக்கப்னாக்கா நார்மலாகவே வந்து பார்க்குற ஒரு விஷயம், எட்டி பார்த்தல். அடுத்தது ரோட்டு. ஸோ ரோட்னா என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து நெட்டுரு, ஓகேங்களா, நெட்டுரு பண்ணுறாங்க, நெட்டுரு. அடுத்தது டிடெக்டிங் கம்பைலேஷன், சரிங்களா. ஸோ டிடெக்டிவ் கம்பைலேஷன் அப்படின்னாக்கா அந்த நீதி நூல்லாம் வந்து என்னன்னாக்கா திரட்டுறாங்க, கம்பைல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க, வேறு எங்கேயிருந்துமே நமக்கு எடுக்கலை. இதுக்கான சோர்ஸ்ன்றது நமக்கு முழுக்க என்ன அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கு ஒன்லி, சரிங்களா. அதனால தான் ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா ஆஃபீஸர். அப்போ இங்கே பாருங்கள், டு லுக்கப் அப்படின்னாக்கா எட்டி பார்த்து, ஓகேங்களா. இப்போ இங்கே இருந்துச்சுங்களா ஸ்கூல் புக்கில் டு லுக்கப் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலி லூட் மியூசிக் மாதிரி தான் அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மீதிலாம் நம்மளே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம்பர்னால் ஒரு அறைன்ற மீனிங்கில் வரும், டு லுக்கப்னா எட்டி பார்த்து, கிராண்ட் டாட்டர்னா பேத்தி, ஓகேங்களா. ரோட்னா நெட்டுரு, டிடெக்டிங் கம்பைலேஷன்னா நீதிநூல் திரட்டு, சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், லூட் மியூசிக்னால் என்னது, யாழிசை. லூட் மியூசிக்னால் என்ன அப்படின்னாக்கா யாழிசை. அடுத்தது ரோட் அப்படின்னாக்கா நெட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா, ரோட் அப்படின்னாக்கா என்னது நெட்டுரு, ஓகேங்களா. பேத்தின்றது கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நீதிநூல் திரட்டுறது தான் என்னது டிடெக்டிங் கம்பைலேஷன், சரிங்களா. நீதிநூல்ன்றது டிடெக்டிங், ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு எங்கேருந்து எடுத்துருக்காங்கனாக்கா ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம், புக்ஸ் அப்படின்னாக்கா நூல்கள், ஓகேங்களா. ஓகே, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்ற மாதிரி உடன்பட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா நேர்விடை, ஓகேங்களா. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறேன் எக்ஸாமுக்கு படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன், நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு உடன்பட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா அது என்னது நேர்விடை. 10th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் தமிழ்ச்சொல் வளம் லெசன் படிச்சிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் கேட்குறதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்க படிப்பேன், ஓகேங்களா. தமிழ்ச்சொல் வளம்ல பாடத்தை படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது அப்போது என்கிட்ட அந்த நான் கேட்ட கேள்விக்கு உடன்பட்டு சொல்கிறீங்க, அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா அது என்னது நேர்விடை. அடுத்தது பேரா, ஓகேங்களா. ஸோ இந்த பேரா கொடுத்துட்டு இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது. இங்கே பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்போ ஆன்சர் தமிழர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் யாருன்னு பாருங்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். அப்போ ஆன்சர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னாக்கா சிவன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் என்ன. இஸ்ரோ, ஓகேங்களா. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லலாமா. அப்போது அதோடைய சுருக்கம் என்ன அப்படின்னாக்கா இஸ்ரோ.
எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? இங்கே பாருங்க 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார். அப்போ ஆன்சர் 2015. ஸோ இதுலேருந்து நம்ம 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிழை திருத்தம். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இங்கே என்ன இருக்குது? அவர் அல்ல இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவை அல்ல. அல்ல என்பது அவைக்கு மட்டும்தான் வரணும். அவர் என்பது அல்லர். சரிங்களா? அவர் அல்லர்னு தான் எழுதணும். அது அன்று, இது அன்று. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதான் டாபிக் வைஸ் பார்க்குறப்ப பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அது அன்று கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அது அன்று, இது அன்று, அந்த மாதிரி சொல்லலாம். அல்ல என்பது எங்கே யூஸ் பண்ணணும்? அவை அல்ல என்பது தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை தேர்வு செய்க. ஸோ வீரர்கள் நாட்டை காத்தால், இங்கே வந்து வீரர்கள் என்பது ஒரு பன்மை, காத்தால் அப்படின்றது ஒரு ஒருமை. ஓகேங்களா? அப்போ இது வந்து பன்மை எப்படி ஒருமைக்கு வரும்? வராது. வீரர்கள் நாட்டை காத்தனர். சரிங்களா? ஸோ வீரர்கள் அப்படின்றவங்க பன்மை, காத்தனர் அப்படின்றது பன்மை. கரெக்டு. வீரர்கள் நாட்டை காத்தது. ஸோ வீரர்கள் அப்படின்றது ஒரு உயர்திணையாகவும், காத்தது அப்படின்றது நம்ம வந்து ஒரு அக்ரிணைக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ எப்படி உயர்திணைக்கு வந்து நம்ம வந்து அக்ரிணை வினைமுற்று கொண்டு முடியாது. வீரர்கள் நாட்டை காத்தன தவறு. ஏன்னா காத்தன என்பது ஒரு அக்ரிணை பன்மை வினைமுற்று. அக்ரிணை பன்மை வினைமுற்று ஆகும். ஓகேங்களா? ஓகே, 50 கொஸ்டின் பார்க்க நமக்கு கரெக்டாக 26 நிமிஷம் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஈன்று. ஈன்று அப்படின்னாக்கா என்னது? தந்து. ஓகேங்களா? ஈன்றுனா தந்து. கொம்பு கிளை. கழித்திட மகிழ்ந்திட. விடுதி தங்குமிடம். இப்போ 3 4 1 2. அடுத்து பாருங்க, சொற்பொருள். பரிதி கதிரவன். வெற்பு மலை. துயின்று. துயின்று அப்படின்னாக்கா உறங்கி. பயின்று அப்படின்னாக்கா கற்று. அப்போ 2 1 4 3. நெக்ஸ்ட்டு பாருங்க, சொற்பொருள் தருக. அவள். அவள்னா பள்ளம். சுவல் என்பதற்கான சொற்பொருள் என்ன அப்படின்னாக்கா பிடரி. சரிங்களா? சுவல்னா பிடரி, தோல் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டுங்களா? சுவல்னா பிடரி, தோல் அப்படின்ற மாதிரி படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. அடுத்து பழனம். பழனம்னா வயல். புறவுனா காடு. சரிங்களா? 2 4 1 3. காட்டை குறிக்கும் சொற்களில் புறவு என்பது நிறைய நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிழை திருத்துதல். ஒரு ஓர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஒரு என்பது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். கரடி ஒரு அணைத்துண்ணி. ஆனால் இது என்ன வரணும்? ஓர் அணைத்துண்ணி. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ஒரு உயிரெழுத்து இருக்குது. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறணும் அப்படின்னாக்கா அது என்னது? மறை விடை. சரிங்களா? போவியான்னு கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து மறுத்து சொல்கிறீங்க, என்னெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்து சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அது என்னது? மறை விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இனமொழி விடை. அதாவது கதை எழுத தெரியுமா தான் கேட்குறேன். நீங்கள் அதுக்கு இனமான ஒரு கட்டுரை. கட்டுரை என்பது இந்த கதைக்கு இனமான ஒரு செயல் தான். அப்போ நான் கதை எழுத தெரியுமான்னு கேட்குறேன், நீங்கள் வந்து எழுத தெரியும்னு சொல்லாமல் கட்டுரை எழுத தெரியுன்ற மாதிரி அதுக்கு இனமான ஒரு எழுத்தை சொல்கிறீங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அப்போ அது இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். இன்டர்நெட் அப்படின்னாக்கா இணையம். ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பாருங்கள். ஆடிட்டர் அப்படின்னாக்கா பட்டய கணக்கர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். அஃபிடவிட் அப்படின்னாக்கா ஆணை உறுதி ஆவணம். ஓகேங்களா? அஃபிடவிட் அப்படின்னாக்கா ஆணை உறுதி ஆவணம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான். அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த உவமைத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னாக்கா இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஓகேங்களா? பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்றது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இது வந்து ஒரு ஊமை தொடராகும். திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இந்த தொடருக்கு ஏற்ற ஊமை தொடர் என்ன அப்படின்னாக்கா மடை திறந்த வெள்ளம் போல. சரிங்களா? எப்படி வெள்ளம் வந்து மடை திறந்த வெள்ளம் அப்படி ஓடியாருமோ அது போல் மக்கள் வந்து திரண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கம்பி நீட்டுதல் என்னும் ஊமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கா விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்றது விரைந்து வெளியேறுதல். ஓகேங்களா? ஓகே, எவ்வகை வினை? அவன் திருந்தினான். ஸோ திருந்தினான் அப்படின்னாக்கா தன்வினை. அதுவே அவன் திருத்தினான் அப்படின்னு வந்தாக்கா
அது பிறவினை ஆகும். திருத்தினான் அப்படின்னாக்கா பிறவினை, திருந்தினான் அப்படின்னாக்கா தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. ஸோ சட்டி உடைந்து போயிற்று. படு, பட்டது, ஆயிற்று, போயிற்று இந்த மாதிரிலாம் வந்தாலே அது என்னது? செய்பாட்டு வினை. ஓகேங்களா? அது என்ன வாக்கியம் அப்படின்னாக்கா செய்பாட்டு வினை வாக்கியமாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். குமரன் மழையில் நனையவில்லை. இது ஒரு எதிர்மறை வினைத்தொடர். ஏன்னா அவன் நனையலை அப்படின்றது ஒரு எதிர்மறையை சொல்கிறாங்க. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது ஒரு பிறவினை தொடராகும். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்றது ஒரு வினா தொடராகும். குமரன் மழையில் நனைந்தான், அது ஒரு உடன்பட்டு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு உடன்பாட்டு வினைத்தொடராகும். ஓகேங்களா? குமரன் மழையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர். ஸோ இதுதான் நமக்கு சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957 ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அப்போது எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள். 1957 ஆண்டு முதல் ரஷ்யா செயற்கைக்கோளை ஏவியுள்ளதா? இங்கே ரஷ்யாவை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரஷ்யா உட்பட பல நாடுகள், ஓகேங்களா, செயற்கைக்கோள்களை பல நாடுகளிலும் ஏவி இருக்கின்றனவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினில் உள்ள வார்த்தை அதிகமாக எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த ஆண்டு முதலே அப்படின்ற மாதிரி ஏவி இருக்கின்றன வரைக்குமே நமக்கு இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. வேறு இதில் இருக்கானாக்கா கிடையாது. அப்போ ஆன்சர் இது தான். ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்கள், செயற்கைக்கோள்களை ஏவிய நாடுகள் எவைன்னு கேட்குறாங்க. இங்கே ஏவிய நாடுகள் பற்றி தான் சொல்ல, இங்கே ஆண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர்? நம் முன்னோர் என்பது யாரை குறிக்கும்? எந்த பகுதியில் அகழ்வாயில் நடத்தப்படுற சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நாம் ஏன் இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும்? இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது? நம் முன்னோர் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினர். அப்போ யார் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்தினர்? இதுன்னு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸோ விலை அப்படின்னாக்கா பொருளுடைய மதிப்பு, அதே விலை அப்படின்னாக்கா விளைச்சல், உண்டாக்குதல், அந்த மாதிரி சொல்லலாமா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நிற்கின்றனர். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நமக்கு 4 கொஸ்டின் கேட்டாங்க. இது அடுத்து அகரவரிசை. ஓகேங்களா? அகரவரிசைன்றது நீ நிறைய சொல்லிவிட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்கணும். ஊக்கு அப்புறம் தான் ஏ, அப்புறம் மா வரிசையில் மா ஃபஸ்ட்டு, மா என்பது சரியா செகண்டு. ஓகேங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அமைக்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 5வது கொஸ்டினாக இந்த கண்டென்ட் ரிலேட்டாக கேட்குறாங்க. தமிழ் என்பது நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அப்படியே அந்த பாரதிதாசன் இது இருக்குங்களா, அதாவது தமிழ் என்பது எங்கள் உயிருக்கு நேர், புலவரின் தோளுக்கு வாள் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோமா? அந்த லெசன்லேருந்து நமக்கு ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் கூற்று சரியா தவறா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? அப்போ அந்த ஒரு லெசன்லேருந்து 2 கொஸ்டின்றது நமக்கு வேறு டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. அகரவரிசை. கோ, பெரு, நற்கிள்ளி, காவிரிப்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். சரி, ஓகே, பார்க்குறீங்க எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது? எல்லாமே உயிர்மை எழுத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? காவரிசையில் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கா என்ன இருக்குது? இதாக இருக்குது. அப்போ காவிரிப்பெண்டு கா என்பது ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா. ஓகேங்களா? யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. ஓகேங்களா? சரி, நீங்கள் எழுதி வச்சுக்க போகிறீங்க. அடுத்து என்ன பண்ணாக்கா, இப்போ காவுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே என்ன இருக்குது? சோழ மன்னன் இருக்கா? அப்போ சோழ மன்னன் என்பது நமக்கு வருமா? அடுத்தது இங்கே கோ, பேர், நற்கிள்ளி இருக்குது. அப்போ காவரிசிலே 2 இருக்குது. கா, கோ. அப்போ இது 2வது போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்தது சோழ மன்னன் 3வது போட்டுக்கலாமா? ஏன்னா சா இருக்குது. அடுத்து பா ஃபஸ்ட்டு வருமா, வா ஃபஸ்ட்டு வருமானாக்கா பா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ புறநானூறு, வீரம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ என்னோடய வீடியோவை, ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோவை டே 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த இதை பார்க்குறவங்களுக்கு பெருசாக பேர்டனாக இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த 3 வீடியோலையும் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் எடுக்க வேணாம் தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்றதுனால தான் நான் நிறைய விஷயம் நானாக சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் சொல்லலை. ஓகேங்களா? இல்லை நான் எல்லா கண்டென்ட்டுக்கும் நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுமான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்க. அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடின்னு இருக்குது. ஸோ நமக்கு வந்து உயிர் எழுத்துலேயும் இருக்குது, உயிர்மை எழுத்துலேயும் இருக்குது. அப்போ உயிர் எழுத்தில் வந்து இது மட்டும் தான் இருக்குது. உருமி, உடுக்கை இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஊவில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் லெட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு டா வருமா ரா வருமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், டா தான் வரும். ஓகேங்களா? டாக்கு அப்புறம் தான் ரா வருமா? அப்போது உடுக்கை ஃபஸ்ட்டு, உரிமை செகண்டு போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து காஞ்சா சாஞ்சானா, அப்போ கா வருதுங்களா? அப்போ இது தேர்ட் போட்டுக்கலாமா? காஞ்சா சாஞ்சா டானா தா தா. தாவில் வந்து தவண்டை இருக்குது, தவில் இருக்குது. இப்போ நான் இது இடத்துல எது யூஸ் பண்ணலாம்? இங்கே வா இருக்குது, இங்கே வி வரிசை ஈ இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு இது தானே வரும். அப்போ 4, இது 5 முடிஞ்சிச்சிங்களா? ஓகே. காஞ்சா சானா டானா தா நா. இப்போ 4 வந்து இது மட்டும் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது 6ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், தானா பா. பாவில் பார்க்குறோம். இங்கே படகம் இருக்குது, இங்கே பிடில் இருக்குது. அப்போ ஆ வரிசைன்னு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ படகம், அடுத்தது பிடில் என்பது நமக்கு வந்து இங்கே வரணும். லாஸ்ட்டாக மகுடி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்து போடணுமே ஆஃபீஸர். அடுத்து பாருங்கள் அகர வரிசை. ஸோ இங்கே பார்க்குறீங்க, அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். வெந்தயம், குன்று, தக்காளி, தக்காளின்னு இருக்குது. ஸோ எது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத்தாக இருக்கும்? காதனை. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, ஃபஸ்ட்டு கம்பேர் த ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஓகேங்களா? அதாவது எல்லா ஆப்ஷன்லேயும் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டை வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம்பேர் த ஃபஸ்ட்டு வேர்ட் டு இன் ஈச் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்குது? கா வரிசை இதுதான் இருக்குது. வேறு ஏதாவது கால் இருக்குனாக்கா கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் டைம் ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே அடுத்து பாருங்கள். விதை. விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? ஸோ விதைனா தொழிற்பெயர்ன்றது விதைத்தல். ஓகேங்களா? தொழிற்பெயர் வந்து விதைத்தல். ஓகேங்களா? அல்லு முடிஞ்சாலே அது தொழிற்பெயர். விதையாமை அப்படின்றது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை தொழிற்பெயர்ன்றது என்ன அப்படின்னாக்கா, மயில் முடியும். மயில் முடிஞ்சாக்கா அது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். சரிங்களா? அடுத்தது பாடினால் கண்ணகி. இது எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வினை முற்று தொடர். ஏன்னா பாடினால், அந்த பாடினால் என்பதை வினை முற்று பெற்றுடுச்சு. ஸோ முற்று பெற்று நமக்கு வந்து தொடருது எது? கண்ணகி என்ற வார்த்தை. அப்போ வினை முற்று தொடர் ஆகும். சரிங்களா? ஓகே. இதுவே கண்ணகி பாடினால் அப்படின்னாக்கா அது என்ன தொடர்? அது ஒரு எழுவாய் தொடர் ஆகும். சரிங்களா? கண்ணகி பாடினால். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன? ஸோ தொழில்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? அல்லில் முடியணும். அல்லில் முடிஞ்சாக்கா அது தொழிற்பெயர். அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே ஆளுதல் இருக்குங்களே மேம், என்னன்னாக்கா ஆளுதல் வராது. ஆளல் என்பது தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ ஆள் என்பதற்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னாக்கா ஆளல். ஆள் என்பதற்கான வேங்குல நிமிட்டம்னாக்கா ஆள்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செய்தான். செய்தான் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? செய். செய்தான் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா செய். ஸோ வேர்ச்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா கட்டளையிடுறது தான் இருக்கும். ஓகேங்களா? வேர்ச்சொல் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கட்டளையிடுதல் போல் இருக்கணும். ஓகேங்களா? செய்தான், செய் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ செய்தான், செய் என்பதற்கான தொழிற்பெயர் என்ன? செய்தல். இது தொழிற்பெயர் ஆகும். செய்த இது பெயரெச்சம் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது குமைந்தனை. வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா குமை. குமைந்தனை என்பதற்கான வேர்ச்சொல் குமை. குமைந்த என்பது வந்து பெயரெச்சம். குமைந்து என்பது வினையெச்சம். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று இதெல்லாமே எதை குறிக்கின்றன? மலையை குறிக்கின்றன. தலை என்பதற்கான வேறு சொல்லுக்கு பார்த்தோம்னாக்கா முதன்மை, சிரசு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து சூரியன். சூரியனாலே கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதனால தான் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். அடுத்து ஒளி வேறுபாடு பாருங்கள். அலை. அலைனா கடல் அலை. அலைனா வரவழைத்தல். ஓகேங்களா? ஓகே. வேறு ஏதாவது நமக்கு மீனிங் வருதுனாக்கா வரவே கிடையாது. எதுவுமே நமக்கு வந்து பொருந்தவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ஆணி அப்படின்னாக்கா எழுத்தாணி. ஆணினா மாதம். சரிங்களா? ஸோ ஆணி எழுத்தாணின்னு இங்கே இருக்குது. ஆனால் வந்து காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இரும்பு ஆணிலாம் வருமானாக்கா வராது. சரிங்களா? அப்போ ஆணினா எழுத்தாணி. ஆணின்ற ஒரு மாதம் இருக்குது நமக்கு, தமிழ் மாதம்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணை என்ன அப்படின்னாக்கா இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கா அறிவாளர். ஓகேங்களா? அப்போ தெசிஸ்னால் என்ன அப்படின்னாக்கா தெசிஸ்னால் ஆய்வேடு. சிம்பாலிசம் அப்படின்னாக்கா குறியீட்டியல். எம்பளம் அப்படின்னாக்கா சின்னம். ஓகேங்களா? எம்பளம் அப்படின்னாக்கா என்னது அப்படின்னாக்கா சின்னம். சரிங்களா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இன்டலெக்சுவல்னால் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல், தெசிஸ் ஆய்வேடு, எம்பளம் சின்னம். இ காமர்ஸ் இதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா மின்னணு வணிகம். காமர்ஸ்னாலே என்ன அப்படின்னாக்கா வணிகம். இ அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து மின் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இணையதள வணிகம் வருமானாக்கா வராது. ஓகேங்களா? ஏன்னா இன்டர்நெட்னால் இணையம். ஓகேங்களா? இன்டர்நெட் அப்படின்னாக்கா என்ன இணையம். இ காமர்ஸ் இமெயில் அந்த மாதிரிலாம் வந்தாலே ஈன்னு வந்தாலே அது என்ன தான் இருக்கும் மின். ஓகேங்களா? ஸோ மின் அஞ்சல். அடுத்தது இ லைப்ரரி அப்படின்னாக்கா மின் நூலகம். ஓகேங்களா? அப்போ இ என்பது என்னை குறிக்கும் மின் அப்படின்ற வார்த்தை தான் வரணும். டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்று அட்டை. அப்போ செக் அப்படின்னாக்கா ஓகேங்களா செக்னா காசோலை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா கடன் அட்டை. டிராஃப்ட் டிமாண்ட் டிராஃப்ட் டிடின்னு சொல்லுமா வரைவோலை. மரபுப்பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும். ஓகேங்களா? புறா என்ன பண்ணும் குணுகும். மயில் வந்து அகவும். குயில் தான் என்ன பண்ணும் குயில் கூவும். கிளி பேசும். ஓகேங்களா? இது பாருங்க சரியான மரபு சொல் சப்பாத்தி கள்ளி மடல். ஓகேங்களா? சப்பாத்தி கள்ளியோடைய இலை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மடல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கரும்பு நாணல் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் தோகை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. ஓகேங்களா? ஸோ நெல் வரகு இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் தாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் டைட்டில் நம்ம படிச்சிருந்துருப்போம். அடுத்து நாணல். ஓகேங்களா? ஸோ நாணல்னா தோகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பொருந்தாது தேர்வு செய்க. நற்றிணை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி தான் பொருந்தாது. ஏன்னா ரிமைனிங் 3மே நமக்கு என்ன நூல்கள் 8 தொகை நூல்கள் ஆகும். மதுரை காஞ்சி என்பது ஒரு 10 பாட்டு நூல் ஆகும். சரிங்களா? பொருந்தாதை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள் மட்டும் தான் பொருந்தாது. ஏன்னா ரிமைனிங் 3மே நமக்கு 10 பாட்டு நூல்கள் ஆகும். திருக்குறள் என்பது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் அடங்கும். இதெல்லாம் நமக்கு 14 மேற்கணக்கு நூல்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 14 மேற்கணக்கு நூல்களில் தான் 8 தொகை 10 பாட்டு அடங்கும். இதெல்லாம் நமக்கு சங்க காலத்தை சார்ந்த நூல்கள் ஆகும். இந்த சங்க காலத்துக்கு அப்புறமேட்டுக்காக வந்தது தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல் அல்லது அறநூலை சார்ந்தது தான் என்னது இந்த திருக்குறள் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், ஸோ லாஸ்ட் பேஜ் வந்தாச்சு. பொருந்தா இணையை தேர்வு செய்க. ஸோ வரைந்த ஓவியம். ஸோ ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல்லானது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் அப்படின்னு பார்த்தோமா. சென்றனர் வீரர். ஸோ சென்றனர் என்பது வந்து வினை முற்று பெற்றுடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தொடருது. அப்போ வினை முற்று தொடர். பொற்றொடி வந்தால் என்பது ஒரு அன்மொழி தொகையாகும். நண்பா படி அப்படின்னாக்கா என்னது அது ஒரு விழித்தொடர். நண்பா படி என்பது ஒரு விழித்தொடர் ஆகும். ஓகேங்களா? இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா முதுமை. இளமைனா முதுமை. ஈதல் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன ஏற்றல். ஏன்னா ஈதல் என்பதற்கான சொற்பொருள் என்ன அப்படின்னாக்கா தருதல். ஓகேங்களா? அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்ன இருக்கும் வாங்கிக்கிறது ஏற்றல். இரவலர் என்பதற்கான தமிழ் சொல் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா புரவலர். ஓகேங்களா? இரவலர் என்பதற்கான எதிர்ச்சொல் புரவலர். காட்டாறு எப்படி பிரித்தெல்லாம் காடு கூட்டல் ஆறு. காட்டாறு காடு கூட்டல் ஆறு. அறிந்தது அனைத்தும். அறிந்தது கூட்டல் அனைத்தும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணி. எழுத்தாணின்றது எழுத்து கூட்டல் ஆணின்ற மாதிரி எழுதலாம். ஓகே, நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறது ஓகே தான்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ன்றது நீங்கள் கமெண்டில் கொடுங்க ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.